தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சவுல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிறியவன் அல்லது தாழ்மையானவன். சிறிய கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்தில் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த சவுலை தேவன் முதல் ராஜாவாக மாற்றினார். ஒரு நாள் தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி போன சவுலை சாமுவேல் தேவனுடைய ஆலோசனையின்படியே ராஜாவாக அபிஷேக எண்ணெய் ஊற்றி ராஜாவாக்கினார். அப்போ அந்த அபிஷேக எண்ணெயை ஊற்றின உடனே மிகவும் சாதாரணமாக இருந்த சவுல் விசேஷமானவனாய் மாறினான். 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீர் அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சாமுவேல் சவுலுக்கு சொன்னதை வாசிக்க முடிகிறது. சாதாரணமானவர்களை, சிறியவர்களை கூட தேவன் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்துவதிலே அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் சவுலை சிலர் ஏற்றுக்கொள்ளாத போது சவுல் காது கேளாதவர் போல இருந்து விட்டார். நல்ல குணங்களை சவுலிடத்தில் நாம் காண முடிகிறது. சவுல் தன்னை எதிர்க்கிறவர்களை, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பேசுகிற அந்த பேச்சுகளை அவர் காது கேளாதவர் போல இருந்து விட்டார். நாமும் கூட நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்களை காது கேளாதவர்கள் போல இருந்து கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணம் செய்யும் பொழுது கர்த்தர் மகிமையாய் நடத்துவார், அவர் உயர்த்தி கனம் பண்ணுவார். சவுலுக்கு தேவன் கொடுத்த வேலை புறஜாதியாரை அழிப்பதற்காக, அமலேக்கியர், பெலிஸ்தர் போன்றவர்களை அழிப்பதற்காக சவுலை நியமித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுல், அதாவது பவுலை, புறஜாதியாரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற மகிமையான ஊழியத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சவுல் அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் மேல் ஆசைப்பட்டார், அவர்களை மறைத்து வைத்துக் கொண்டார். முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னபோது கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க மேல் ஆசை வைத்தபடியினாலே அவைகளை மறைத்து வைத்துக் கொண்டார். ஆனபடியினாலே அந்த மகிமையை இழந்து போனார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட இவ்வுலகத்தின் மேலே, பொருளாசையின் மேலே ஆசை வைக்காதபடிக்கு, பொருளாசை உடையவர்களாய், உலகத்தின் ஆசை உடையவர்களாய் இல்லாதபடிக்கு, ஆத்தும பாரம் உடையவர்களாய் இருக்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.